தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் 27வது திருமண நினைவை கொண்டாடும் குமரேசன் ஷீபா, 12வது திருமண நினைவை கொண்டாடும் மரிய பிரகாஷ் ஜோஸ்வின், 28வது திருமண நினைவை கொண்டாடும் ஜோசப் கேரலின். இது திருப்பலியில் மரித்த ஜார்ஜ் லில்லி வேக்னர், மேரி தெரேசம்மா, ரூபன் பிலமினா உடைய ஆண்நிலைப்பாட்டுக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் செய்கிறேன், ஏனெனில் செயலாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவம் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண தூய மரியாதை அனைவரையும் சகோதர எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நீரியவற்றை எங்கள் உள்ளத்திலிருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு உதவற்றை சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்று எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிய நிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டுவிட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே, உங்கள்
இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இன்னரசு அவர்களது. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இன்னரசு அவர்களது. தம்மையே மதியினமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மேய்ப்பன். பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இன்னரசு அவர்களது. அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடி நின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இன்னரசு அவர்களது. சிலர் செல்வரானாலும் அவர்களின் குடும்பம் செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலைகுலையாது. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இன்னரசு அவர்களது. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்த்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இன்னரசு அவர்களது. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவராவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புக்குள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட
கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உன்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவருக்கும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவது. உப்பு நல்லது, ஆனால் அது ஊப்பற்று போனால் அதை கொண்டு அதை ஊர்ப்புள்ளதாக்குவீர்கள். நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாவருடைய கடிதத்தின் செய்திகளை நாம் இந்த நாட்களில் வாசித்து தியானித்து வருகின்றோம். இன்று புனித யாகப்பர் மிகவும் தெளிவாக சொல்வது ஒரு பெரிய எச்சரிக்கை தருகிறது. பணக்காரர்கள் அவர்களை பற்றியும் மற்றும் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்ந்த உள்ளத்துடன் உயர்ந்த எண்ணத்துடன் சிந்தனையுடன் வாழ வேண்டும் என்றும் இன்றைய வாசல் நம்மை அழைக்கின்றன. பணம் அதை நாம் சேகரிப்பது தவறல்ல, ஆனால் எப்படி அதை செலவழிக்கின்றோம் என்பது முக்கியமானது. பணக்காரர்கள் பணத்திற்காகவே, தங்களுடைய சுயநலத்திற்காகவே மற்றவருடைய உழைப்பையும் அவர்கள் வாங்கி தன்னுடைய வாழ்வின் வசதிகளை அதிகரித்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, அத்தகைய ஒரு நிலையில் மாற வேண்டும் என்று. மேலும் நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம், நம்முடைய கை, கண், கால் இவைகள் பாவத்திற்கு இட்டு சென்றால் அதை வெட்டிவிட வேண்டும், பிடுங்கிவிட வேண்டும். மிகவும் கடினமான வார்த்தைகள். அதுக்கு முன்னதாக நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் தூய்மையாக இருந்தால் நம்முடைய செயல்பாடும் தூய்மையாக இருக்கும். நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் நம்முடைய பார்வையும் சரியாக இருக்கும். நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் நாம் செல்லும் இடமும் நாம் நல்ல இடங்களை தேர்ந்து கொள்வோம், தீய இடங்கள் அல்ல, தீய மனிதர்கள் அல்ல. ஆகவே இயேசு சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் கடினமானவை. அதே சமயத்தில் யார் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளார்ந்த அளவில் நாம் வசதியாக வாழ வேண்டும். ஒரு சிலர் மாத்திரம் நிறைய பணம் கொண்டு வாழுகிறார்கள். நான் ஏழ்மையில் வாடுகிறேன் என்கின்ற நிலையும் நம்முடைய உள்ளத்தில் வரலாம், எழலாம். ஆனால் முக்கியமானது என்ன? நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுத்திருக்கின்ற திறமைகள் எல்லாம் பயன்படுத்தி அதன் பயனாக நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும். இந்த உயர்வை காணும் பொழுது பணமும் சேகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் அந்த பணத்தை கொண்டு நாம் நமக்காக செலவழிக்காமல் பிறருக்காக நாம் பகிர்ந்தளிக்கின்ற பொழுது நாம் புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றோம். ஆகவே சிலன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை சொல்லிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கி யாவருடைய சிந்தனைகளை நம்முடைய மனதிலே தாங்கி இவ்வாறாக நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டிய வரங்களை இத்திருப்பறையில் வேண்டுவோம்.
எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பரிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக அதனால் நாங்கள் கொடுக்கும்படி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனத்தை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: இன்னமும்
ஆகுமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நொடியிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதல்வராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாரின் ஒன்று எல்லா மாற்றி என்றென்றும் கூறுகிறது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை தூயதென போற்றுகிறேன். மதாட்சி தலைவர் மத திருப்புறம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமைகளை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்துள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறைநிலைகளின் வழியாக கிறிஸ்துவின் மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை உய்த்துணர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை,